வணக்கம். இன்று புறங்கூறாமையின் 10வது குறளை நாம் காணலாம். என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் இதே ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துக்காதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்குது. டக்குன்னு போய் எல்லாத்தையும் மாற்றிட்டு வர முடியல. அதனால் இந்த ஒரு குறளுக்கு 3 குறளுக்கு இப்போ இதே ட்ரெஸ் தான் பண்ணியிருப்பேன். உடனே மேடம் நேற்று இதே ட்ரெஸ்ஸில் தான் நாங்கள் இந்த குறள் தான் சொல்லியிருப்பாங்கன்னு கற்பனையில் இருந்துடாதீங்க. ஒவ்வொரு நாள் பதிவிலையும் வெவ்வேறு குறள் தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? அடுத்ததுக்கு போகலாமா? சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். சொல்லுக சொல்லின் பயனுடைய, நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த சொற்களால் ஏதாவது ஒரு உபயோகம் பயன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொற்களை நீங்கள் பேசுங்கள். சொல்லற்க சொல்லாதே. எதை சொல்லக்கூடாது? சொல்லின் பயனிலா சொல். தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகளை பேசாதே. அவை ஒருபொழுதும் எந்த நன்மையும் கொடுக்கப் போவது கிடையாது. அதனால் பயனுள்ள சொற்களை பேசுங்கள், பயனற்ற சொற்களை ஒருபோதும் பேசாதீர்கள் என்று வள்ளுவம் வலியுறுத்துகிறது. நம்முடைய வளமான வாழ்விற்காகத்தான் இத்தனை கருத்துக்களையும் இவ்வளவு அழகாக அந்த வள்ளுவ பெருந்தகை இருக்கிறார் அல்லவா, அவர் கூறி சென்றிருக்கிறார். சொல்லுக சொல்லை பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தன்னானே நானே தனானே தானே நானே தன்னானேனா. நாமும் வள்ளுவருடைய வழியை கடைபிடித்து வாழ நம்மால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்து ஒரு துளியாவது நம் வாழ்நாளில் வள்ளுவத்தை கடைபிடித்து வாழ்வோம் என்ற உறுதியினை இந்த நன்னாளில் மேற்கொள்ளலாம். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நாளை மற்றொரு அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம்.